Dear friends, very warm welcome to all. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன் அப்படிங்கிற ஒரு சாப்டர்லேருந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்டு வர்றோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது சீக்வன்ஸ்னால் என்ன, சீரியஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் ப்ராக்ரஷன்னா என்ன, சீக்வன்ஸுக்கும் ப்ராக்ரஸுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ப்ராக்ரஷனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன், ஹார்மோனிக் ப்ராக்ரஷன், இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இதில் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் எப்படி இருக்கும், அதை பற்றிலாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு கூட நம்ம சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்தோம். இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு ஏபி, ஏ கமா பி கமா சி ஆர் இன் ஏபி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு சீக்வன்ஸ் ஏபியா இருக்கணும்னா அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா term 2 மைனஸ் term 1 term 3 மைனஸ் term 2 ஈக்குவல் இருக்கணும். இது term 1 A1, இது term 2 A2, இது term 3 A3. இது ஒரு ஏபின்னு கொடுத்துட்டாங்க. ஏபின்னு கொடுத்தா என்ன கண்டிஷன், இந்த காமன் டிஃபரன்ஸோட வேல்யூ ஈக்குவலா இருக்கணும். காமன் டிஃபரன்ஸ்னா A2 மைனஸ் A1நாலும் காமன் டிஃபரன்ஸ் தான், A3 மைனஸ் A2நாலும் காமன் டிஃபரன்ஸ் தான். எனக்கு 3 டேர்ம் கொடுத்தாலும் நம்ம A3 வரைக்கும் எடுத்திருக்கோம். இன்கேஸ் நிறைய டேர்ம்ஸ் கொடுத்தா எல்லா டேர்ம்ஸுக்கும் நம்ம காமன் டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஒரு கொடுத்துருக்க சீக்வன்ஸ் ஏபி அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கணும். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா தான் அது ஏபி. ஒரு ஏபியா இல்லையா நம்ம செக் பண்ணணும். ஒரு சீக்வன்ஸை கொடுத்துட்டு திஸ் இஸ் ஏபி ஆர் நாட் அப்படின்னு கேட்டாங்க. இந்த கண்டிஷனை செக் பண்ணி ஈக்குவலா வந்தா நம்ம கொடுத்துருக்க சீக்வன்ஸ் ஏபி அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இல்ல அவங்களே இது ஏபி தான் அப்படின்னு கொடுத்தா இந்த கண்டிஷனை நம்மளாம் எடுத்து ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப A2, இந்த A2 அப்படி வச்சுக்கிறேன். இந்த மைனஸ் A2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தா பிளஸ் A2, A3 இந்த மைனஸ் A1 இது அந்த சைடு போகுது, இது இந்த சைடு வருது, பிளஸ் A1. ஸோ A2 பிளஸ் A2 2A2 இஸ் ஈக்குவல் டு A3 பிளஸ் A1. அப்போ 2 இது A1, இது A2, இது A3. A2 என்னது B, 2B இஸ் ஈக்குவல் டு A பிளஸ் C. இது ஒரு கண்டிஷன் தான். ஆக்சுவலா கொடுத்திருக்க சீக்வன்ஸ் ஏபியா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம், இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலா இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோஸ்ல எல்லாம் இதான் சொல்லியிருக்கோம். புதுசா இதை டிரைவ் பண்ணி இன்னொரு கான்செப்டை கொண்டு வர்றோம். ஸோ ஒரு கொடுத்திருக்க சீக்வன்ஸ் ஏபியா இல்லையான்னு செக் பண்ணணும்னா இந்த கண்டிஷனை செக் பண்ணாலும் கரெக்ட் தான், இந்த கண்டிஷனை செக் பண்ணாலும் கரெக்ட் தான், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராப்ளத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா the value of x ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. x ஓட வேல்யூ கேக்குறாங்க. for 2x, x plus 10 and 3x plus 2 are 3 consecutive terms of one AP. AP ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது 2x, x plus 10, 3x plus 2 இது AP ன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இது ஏபியா இல்லையா உங்களை செக் பண்ணலாம் சொல்லலாம். செக் இட் இஸ் ஏபி ஆர் நாட்லாம் கேட்கலாம். இது ஏபின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்ப ஏபிக்குரிய கண்டிஷன் இதுக்கு அப்ளிகபிளா இருக்கும். ஏபிக்குரிய கண்டிஷன் நம்ம ஃபைனலா என்ன பார்த்தோம், ஒன்னு இதை யூஸ் பண்ணாலும் கரெக்ட் தான், இல்ல இதை யூஸ் பண்ணாலும் கரெக்ட் தான். ரெண்டுல எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் கரெக்ட் தான், இது கரெக்ட் தான். அப்ப இது A1, இது A2, இது A3. இது term 1, இது term 2, இது term 3. என்ன கண்டிஷன், 2A2 is equal to A3 plus A1. இந்த கண்டிஷனை செக் பண்ணாலே அது AP தான். இது ஒரு ஏபியா இருக்கணும்னா இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கணும். செகண்ட் டைமோட ட்வைஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் டைமையும் தேர்ட் டைமையும் ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கணும். A2ங்கிறது செகண்ட் டேர்மோட ட்வைஸ் வேல்யூ இந்த ஃபர்ஸ்ட் டைமையும் தேர்ட் டைமையும் ஆட் பண்ற ரிசல்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்தா அது ஏபி. சோ அப்படி பார்க்கும்போது 2 A2 என்னது, இது A1, இது A2, இது A3. இங்க நான் ABC AP ன்னு எடுத்தனால இத சொல்லிருக்கேன்.
பட் இதுவும் கண்டிஷன் தான். இது ரெண்டுமே ஒன்று தான், வேற வேற கிடையாது. ஸோ A2 என்னது? x plus 10, x plus 10. A3 என்னது? 3x plus 2. A1 என்னது? 2x. இது A1, இது A3, இது A2. அப்படியே எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணு. So 2 into x, 2x, 2 into 10, 20. 2 into x, 2x, 2 into 10, 20. Equal to 3x plus 2x, 5x plus 2. 5x plus 2. So 20, இந்த 2 இந்த சைடு வந்தா minus 2, 5x அது அந்த சைடே இருக்குது, 2x அங்க மூவ் பண்ணா minus 2x. So 20 minus 2, 18. 5 minus 2x, 3x. So 18 by 3. 3x ஓட multiplier இருக்கு, divide ஆயிடும். So x. So finally x is equal to 1 3s are 3, 6 3s are 18. So x is equal to 6ங்கற ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அப்ப ஒரு AP கான கண்டிஷன் நமக்கு தெரியணும். 2A2 equal to 2A2 is equal to A3 plus A1. இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம x வேல்யூ ஆப்ஷன் A 6ங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் A. ஆப்ஷன் A தான் கரெக்ட். சோ இது வந்து ஃபார்முலா, இது இந்த ப்ராப்ளம்ல எழுத வேண்டிய அவசியம் இல்லை. AP குரிய கண்டிஷனை இன்னொரு ஃபார்மட்ல சொல்றதுக்காக நான் யூஸ் பண்ண ஃபார்முலா. சோ கொடுத்திருக்க சீக்வென்ஸ் வந்து AP ஆ இருந்தா இந்த கண்டிஷனை எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம், இந்த கண்டிஷன் எடுத்து சால்வ் பண்ணலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். பட் இதை விட இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சனால இது ஈஸியா இருக்கும் ஒர்க் அவுட் பண்றது. அதனால நான் இதை யூஸ் பண்ணிருக்கேன். இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி போட்டாலும் x ஓட ஆன்சர் 6 தான் கிடைக்கும். அப்ப இந்த கண்டிஷனை ஏன் நம்ம அப்ளை பண்றோம்? கொடுத்திருக்க சீக்வென்ஸ் வந்து AP ன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்ப இந்த கண்டிஷனை நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? x வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்ப 2x, x plus 10, 3x plus 2 are in AP. கொடுத்திருக்க சீக்வென்ஸ் வந்து AP ஆ இருந்தா x வேல்யூ x is equal to 6ங்கற ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த क्वेश्चनல the value of x ன்னு தான் கேக்குறாங்க. x ஓட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. இது வந்து 1 மார்க்ல 2020ல CBSE ல கேட்ட क्वेश्चन. ரிப்பீட்டட் क्वेश्चन. இது நல்லா போட்டு பிராக்டீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான கான்செப்டோட வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். AP குரிய வீடியோ லெசன்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக லிசன் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோஸாக பார்த்துட்டே இருந்தால் தான் அதோட கான்செப்ட்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.